Hey guys, welcome to my channel. This is Athilan. டுடே இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 7 ஆகுது. ஸோ நான் கேரளா காம்படிஷன் கிளம்பிட்டுருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. இப்போ எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். எழுந்துட்டு பாருங்க பழிச்சிட்டு இருக்கேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 65.65 இருக்கேன். ஒரு 650 கிராம் குறையணும். ஸோ ஆல்மோஸ்ட் குறைஞ்சிரும். ஸோ இப்போ நான் எழுந்து இப்போ ரைஸ் மட்டும் ஊற வச்சுருக்கேன். ரைஸ் செய்யணும். இந்த பாருங்கள், இந்த மற்றதெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன் பேக்கில். ஸோ இப்போ நான் ரைஸ் செஞ்சுட்டு ரைஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மேலே வச்சுருவேன். ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்து பேக்கில் தனியாக ஒரு பேக் வாங்கியிருக்கேன். பேக் தான் பாருங்கள், ஒரு பேக் வாங்கியிருக்கேன். சும்மா ரைஸ் மட்டும் மாட்டிக்கிற மாதிரி. ஸோ அப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த பர்ஸ்லாம் வைக்கிற மாதிரி தனியாக மேன் பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் வச்சுட்டு இது வந்து நான் லக்கேஜில் அனுப்பிச்சி விட்ருவேன் ஏர்போர்ட்டில். ஸோ அங்கே தான் இப்போ இங்கேருந்து இப்போ வேகமாக கிளம்பணும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஓகே. ஸோ ரைஸ் பாருங்கள், இது வந்து ப்ரௌனீஸு, தென் வந்து சாக்லேட் கேக்கு, இது நார்மல் கேக்ஸு, ஐ மீன் ப்ரெட்டு, இது வந்து ஃப்ரூட்ஸு நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர் எடுத்துக்கிட்டு அங்கே போய் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரைஸு. இப்போ வீட்டில் மதியத்துக்கு செய்கிறதுக்கு மட்டும் குக் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேக்ஸு, இது வந்து ரைஸ் கேக்கு. லோடிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். என்னடா அவ்வளோ எடுத்து வைக்கிறான்னு பார்க்குறீங்கன்னா, நாங்கள் வந்து வெயிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நாங்கள் சாப்பிடாமல் இருப்போம். நாங்கள் இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஆஃப்டர் வெயிட் கொடுத்துட்ட பிறகு நாங்கள் எல்லாமே கார்ப்ஸ் லோட் பண்ணுவோம். லைக் சிம்பிள் கார்ப்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் ரெண்டுமே லோட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ்னால், சிம்பிள்னால் உடனே அப்சர்வ் ஆகிட்டு டைஜஷன் ஆகிற மாதிரி, லைக் இந்த கேக்ஸு டக்குன்னு அப்சர்வ் ஆகிற கார்ப்ஸு. காம்ப்ளெக்ஸ் கார்ப்னால் சப்பாத்தி, ரைஸு, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸில் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நாளைக்கு காம்படிஷன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் லோட் பண்ணுவோம். நாளைக்கு காம்படிஷன் ஈவினிங் காம்படிஷன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் கார்ப்ஸ் அலாட் பண்ணுற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுப்பேன். எது தேவையோ அவங்க கோச் எது சொல்கிறாங்களோ அதை பார்த்து இந்த பாடி கண்டிஷன்ஸ் பார்த்து நாங்கள் லோடிங் வரோம். ஸோ லோடிங் தேவை எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். டைரி மில்க் சில்க் வாங்கி வச்சுருக்கேன். பட் எதுவுமே சாப்பிட தோணாது. ஸோ சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். ஸோ அடுத்து நான் கிளம்புற வேலை மட்டும் நான் கிளம்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வயசு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஷூ போட்டேன். இப்போ மேன் பர்ஸு அப்புறம் வேலட் இருக்கா செக் பண்ணிடணும். இது முக்கியமான திங்ஸ்லாம் மட்டும் இதுவரை வச்சுப்பேன். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து இதை வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி போட்டுருவேன். இதை மட்டும் கையில் வச்சுப்பேன், சார்ஜரு இதெல்லாம் மட்டும். ஸோ நான் அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். கைஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார் வாங்கியிருக்கேன். இந்த கார் வந்து ஆக்சுவலி 1 year முன்னாடி வாங்க வேண்டியது. அதனால தான் R15 விற்றேன். R15 புல்லட் இருக்குது, ஒரு வண்டி விற்றுறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சியாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிடான் வேணான்னு சொல்லிட்டு கார் இப்போ தான் எடுத்தேன். வீட்டில் இன்னொரு கார் இருக்கிறதால இது என் பர்சனல் யூஸ்க்காக தனியாக எடுத்துட்டேன். இது நான் விலாகில் எடுக்கல, பட் உங்களுக்காக காட்டணும்னு காட்டுறேன். இதை எடுத்து நெக்ஸ்ட் டே போயிட்டு ஃபுல்லாக மாடிஃபைட் பண்ணிட்டேன். சன்ஃப்ளேம் எல்லாமே அடிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம உடனே பண்ண முடியும். டிலே ஆச்சுன்னா டிலே ஆகிட விட்டுறேன். ஸோ நான் கிளம்பிட்டு போயிட்டுருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அது கோச் எம்கே, ஒரு பற்றி தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து போகிறோம். நாங்கள் 2 பேர் தான் காம் பண்ணுறோம். கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வராரு. அவரு தான் வெயிட் பண்ணுறோம். அவர் எனக்கு கால் பண்ணார், இது மாதிரி கிளம்பிட்டேன் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7:40 ஃப்ளைட்டு. பிஃபோர் 1 hour முடிய வந்துட்டோம். செக்கிங் பண்ணிட்டு நான் சொல்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பேக்கை வந்து செக்இன் பண்ண போயிட்டுருக்கோம். இண்டிகோவில் பேக்கை செக்இன் பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்து செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே போயிடுவோம். ஸோ போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். ஸோ கேட் நம்பர் 12 போனோம். லாஸ்ட் ஃப்ளைட்டுமே சீக்கிரம் வந்துட்டோம் ப்ரோ. எங்கள் லாஸ்ட் இயர் லேட்டு நாங்கள் ஆஃப் பண்ணலாம். அவர் ஒரு விளாகு, நானும் ஒரு விளாகு. ஓகே ப்ரோ, நான் இதெல்லாம் புக் பண்ணும் போதே கேட்டேன். சரி நான் போட்டேன்.
வந்து ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டோம். நான் வந்து கேரளா ரீச் ஆகிட்டேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரும் காம்படிஷன்ஸ் நடக்கிற பிளேஸ். ஸோ அங்கே நான் போயிட்டுருக்கேன். என் கண்ணில் ஏதோ ஒரு முடி விழுந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. இங்கே என் பேக்கை தவிர மிச்சம் 2 பேர் பேக் எல்லோரும் பேக்கும் வந்துடுச்சு. என் பேக் மட்டும் தான் வெயிட்டிங்கு. ஸோ பேக் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து டாக்ஸி ஆர் கேபு ஆட்டோ எதனா புக் பண்ணி காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போகணும். ஃபஸ்ட்டு வெளியே போகணும். ஸோ நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். பார்த்துட்றோம். ஸோ நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலா இந்த நம்ம ஒரு ரேப்பிடோ மாதிரிலாம் கிடையாது. இங்கே ப்ரீபெய்ட் டாக்ஸி தான் புக் பண்ணி 545 ருபீஸ் ஆச்சு. இங்கேருந்து நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் சொன்னால நாங்கள் போயிட்டுருக்கோம். கியா கார் கொடுத்துருக்காங்க. நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு காம்படிஷனோட பிளேஸ்க்கு போயிட்டு நாங்கள் வெயிட் கொடுத்துட்டு தென் வெளியே வந்து நாங்கள் ரூம்ஸ் போடலான்னு ஐடியாவில் இருக்கோம். ஏன்னா அவங்க கொடுக்குற ரூம் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு. அதில் ரொம்ப டைம் இல்லை எங்களுக்கு. காது இதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. வெயிட் கொடுத்துட்டு வெளியில் வந்து உடனே ரூம் புக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ போயிட்டுருக்கோம். Contact number 9850 800 ಅದಕ್ಕೆ ಏదో ರೂಮ್ ಅಲೌಟ್ ಇದಿಲ್ಲ. வீடு தான்பா. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock மேலே தான் வெயிட்டிங் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தேன் வெயிட்டை. 70 தான் எப்போ பண்ணுவேன். பட் இந்த வாட்டி 65 வந்துட்டுன்னே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். 65.850 கிராம் இருக்கேன். 850 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கேன். சரி கொஞ்சம் புஷ் பண்ணி பார்ப்போமே. வெயிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது வரைக்கும் 1 hour வாக்கிங் போவோம். போயிட்டு அப்புறமா வெயிட் போடுவோம். சுத்தமாக முடியல என்னால். ஆல்மோஸ்ட் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கேராக இருக்குது எனக்கு. பட் அதுலேயுமே வாக்கிங் போயிட்டுருக்கேன். வேறு வழி இல்லை. ஆனால் கோச்சுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவர் ஒன்றும் பார்த்துட்டு தான் என்னன்னு தெரியும். என்ன சொல்கிறாருன்னு பிளான் பண்ணணும். அது வரைக்கும் நான் வாக்கிங் மட்டும் போகலான்னு போகிறேன். கைஸ் லிட்ரலி இப்போ தான் நான் நிறைய ஃபோன்ஸ் கால் வந்துச்சு, எதுவுமே எடுக்கல. இப்போ நான் உட்காந்தேன். ஆக்சுவலி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி என்னோடய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 70 பண்ணுறது தான் பிளான். வெயிட் எப்படியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு வந்தேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது 66 இருந்தேன். இங்கே வரதுக்குள்ளே 65 ஆகிடுச்சு. சரி 65க்குள்ளே பண்ணுவோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா 65.850 இது. லிட்டரலி 1 kg கிட்ட குறைக்கணும். இங்கே வந்து இந்த எப்படி சொல்கிறது, செத்து பழப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் வந்து 1 கிலோ வந்து 30 minutes வந்து குறைச்சேன். அப்படியே ஓடி ரன் பண்ணி ரொம்ப இது வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டதே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு 64ல் வந்துட்டேன். ஏன்னா 64ல் வேணால் பெட்டராக இருப்பேன், நல்லா இருப்பேன். கோச் சொல்லோ 65ல் பண்ணிட்டேன். வெயிங் கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் 72 10 தான் போகுது. என்ன அவ்வளோ நேரம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக மயக்கப்பட்டு விழுந்துட்டுருப்பேன். இப்போ எனக்கு உள்ள ஒருத்தவங்கிட்ட போய் பேசினா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு போல் அவர்கிட்ட சொல்லி நான் எஸ்ஆர்எம் வந்து 2 பேர் தான் வந்திருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் போய் மயக்க வர மாதிரி இருக்கிற சொல்லி அவர் உடனே கூப்பிட்டு போயிட்டு உள்ளே உடனே வெயிட் கொடுக்க வச்சுட்டு வெயிட் கொடுக்க போகிற அந்த டைமில் மயக்கம் வந்துடுச்சு. எனக்கு ஒரு மாதிரியாக மயக்க வர மாதிரி ஆகிடுச்சு, வாமிட்டர் மாதிரி ஆகிடுச்சு, பாத்ரூம் வர மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப இது ஆகிடுச்சு. எனக்கு ஏதோ பயன்ட்டேன், நான் ஏதோ ஆக
சாவ போகிறேன்னு நினச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு 70 பண்ணிடலான்னு போனேன். அப்புறமா முடியாமல் ஃபேனில் மட்டும் உட்காந்து காற்று வாங்கிட்டு உடம்ப சரி பண்ணிட்டு அப்புறமா 65 கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸப் மட்டும் போட்டுட்டு வேகமாக கேன்டீன் போய் சாப்பாடு சாப்பிட்ட உடனே தான் உயிரே வந்துச்சு எனக்கு. பாருங்க ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் 3 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ ரூம் எடுத்து வெளியே போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த காம்படிஷனு. கஷ்டப்பட்ட தாண்டி ரொம்ப பயந்துட்டேன். அட் டைமில் இது ஆனால் டக்குன்னு வாமிட் வரும், கேராகும், பாத்ரூம் வரும்ல, அது மாதிரி 3 ஒரே டைமில் வரும். எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் நான், இது வரையும் ஆனதில்லை. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்கேன். இப்போ தான் போய்ட்டு ரூம் எடுத்துகிட்டு திரும்ப லோட் பண்ணேன். இனிமேல் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் லோடிங் தான். டைம் ரெஸ்ட் எடுத்து ரூம் போட்டுட்டு நான் இந்த vlog நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் vlog நம்ம 4 பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுறேன் தெரியல.